ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஃபேண்டசி ஸ்டோரிஸ் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய புது எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் எழுதிய மயக்கும் மாயை அவள் என்ற கதையை கேட்க போகிறோம். இந்த கதையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம புது சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதையை கேட்கலாம். மயக்கும் மாயை அவள். அத்தியாயம் 1. பளிங்கு கற்களை கொண்டு கட்டியது போன்ற ஒரு அழகிய மாளிகையின் உள்ளே ஒருவன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு ஃபைலை எடுத்து வந்திருந்தான். அதில் அவன் தன்னுடைய எஜமானியிடம் கையெழுத்து வாங்கி செல்ல வந்தான். அவன் உள்ளே வர வர வீட்டில் யாரும் இல்லையே, வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் எங்கு சென்றிருப்பார்கள் என யோசித்து கொண்டே அவன் மெதுவாக வீட்டின் உள்ளே நுழைந்தான். 2-3 அடிகளை எடுத்து வைத்தவன் அப்படியே நின்றான். அவனுக்கு நேர் எதிரே பளிங்கு போன்ற மாளிகையில் பளிங்கு சிலையைப் போல ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். தன்னுடைய நீண்ட கார்குழலை முன்னால் தூக்கி போட்டபடி அங்கிருந்த அலமாரியில் புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். அவளது பின்னழகை கண்டவன் அசையாமல் சிலை போல நின்றான். பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள் அந்த பெண். கருப்பு நிற ஜாக்கெட்டும் ஒரு மெல்லிய டிரான்ஸ்பரன்ஸ் பிங்க் நிற புடவையும் அணிந்திருந்தாள் அந்த மாயக்காரி. அவளது பின்புறம் நின்றபடி கீழிருந்து மேல் வரை அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் உயரத்திற்கு மேலே உள்ள ஒரு ரேக்கில் இருந்த புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளது ஆடை சற்று விலகியிருந்தது. ஏற்கனவே அவன் தன் கண்களுக்கு விருந்தளித்து கொண்டிருந்த அவளது அழகிய இடையை பார்வையால் பருகி கொண்டிருந்தான். இவள் பெண்ணா, தேவதையா என்ற குழப்பம் ஏற்படும் அளவிற்கு அவளது உடலமைப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அவனது கண்கள் சுவற்றில் இருந்த ஒரு புகைப்படத்தின் மீது சென்றது. அது அவளும் அவளது கணவரும் இருக்கும் புகைப்படம். அதில் உள்ள அவளது கணவனின் உருவத்தை பார்த்து உள்ளுக்குள் சிரித்தான். இவனுக்கு இப்படி ஒரு மனைவியா என்று நினைத்தபடி அவளிடம் எதுவும் பேசாமல் அவளை ரசித்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். அவன் சுமார் 20 நிமிடங்களாக அவளை பின்னால் நின்று ரசித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனது மொபைல் வைப்ரேட் ஆனது. அவன் எப்பொழுதும் வெளியே செல்லும் பொழுது வேலை முடியும் வரை தன்னுடைய மொபைலை சைலண்ட் மோடில் போட்டிருப்பான். அதேபோல் இன்றும் போட்டிருந்தான். எனவே அதன் வைப்ரேஷன் சத்தம் தனது முன்னால் நின்ற அந்த பெண்ணுக்கு கேட்கவில்லை. தன்னுடைய மொபைலுக்கு அழைப்பு வருவதை பார்த்தவன் தனக்கு இன்னும் அதிக நேரமில்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்தான். ஹலோ மேம். அவனது அழைப்பை தன் காதில் வாங்கிய அந்த அழகி மிகவும் பொறுமையாக மெல்ல தன்னுடைய தலையை மட்டும் திருப்பினாள். அவளது கருவிழி ஒரு பக்கமாக திரும்பி அவனை பார்த்தது. அந்த ஓர பார்வையும் அவளது முகமும் மீண்டும் அவனை எதுவும் பேச முடியாமல் சிலை போல நிற்க செய்தது. அவள் பொறுமையாக திரும்பி அவனை நோக்கி தன்னுடைய பிஞ்சு பாதங்களால் அடிமேல் அடியாக எடுத்து வைத்து நடந்தாள். அவள் பாதங்கள் பிறந்ததிலிருந்து வெறும் மண்ணில் நடக்காதது போல பளிச்சென்று குழந்தையின் பாதங்களைப் போல சிவந்திருந்தது. அவள் போட்டிருக்கும் ஆபரணங்களை விட அவளது முகம் பிரகாசமாக இருந்தது. வட்டமான முகம், சிவந்த உதடு, சிரிக்கும் பொழுது கன்னத்தில் ஏற்படும் குழி அவளது முகத்தை கண்ணிமைக்காமல் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டியது. ஹலோ, என்ன அமைதியா நிற்கிறீங்க என்று அந்த பெண் கேட்டுக்கொண்டே அவனது முன்னால் நெருங்கி வந்தாள். அவள் வரும்பொழுது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு மெல்லிய ஓசையை ஏற்படுத்தியது. அவள் பாத கொலுசு கானங்கள் இசைத்தன. தங்கத்தேர் மெதுவாக அசைந்து வருவது போல அவளது நடை இருந்தது. நடக்கும் பொழுது அவளது இடையில் ஏற்படும் சிறு சிறு மடிப்புகள் அவனை பாடாய்படுத்தி கொண்டிருந்தன. காற்றினால் பறந்து முகத்தில் விழும் கூந்தலை ஒதுக்கிவிட்டபடி அவனது அருகில் வந்து நின்றாள் அந்த மாது. ஹலோ, நீங்க யாரு? மேடம், நான் உங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த ஃபைலை படித்து பார்த்து தான் சைன் போடுவேன். காஃபி சாப்பிட்றீங்களா? மேடம், வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போது காஃபி யார் போடுவா? இன்றைக்கி ஒரு நாள் நான் எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்டேன். எனக்கு எப்போதுமே தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான். கவலைப்படாதீங்க, நான் காஃபி நல்லா போடுவேன் என்று கூறியபடி அவள் மிகவும் அழகான புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு சென்றாள்.
காஃபி கொண்டு வருவதாக கூறிவிட்டு அவள் சென்று விட்டதால் அந்த இளைஞன் அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஓவியங்களையும் அதன் அருகே அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பலவிதமான புத்தகங்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சுவற்றில் கண்ட ஒரு ஓவியம் அவனை அதன் பக்கம் ஈர்த்தது. ஒரு சிறுமி சாப்பாட்டிற்காக கையேந்தி நிற்கும் ஒரு ஓவியம் அங்கு வரையப்பட்டு இருந்தது. அதன் அருகே சென்றவன் அந்த ஓவியத்தின் உள்ள வலியை உணர்ந்தான். என்று கனைத்தபடி அந்த பெண் கையில் காஃபியுடன் வந்து நின்றாள். தேங்க்யூ ஸோ மச் மேம் என கூறிக்கொண்டே காஃபியை கையில் வாங்கியவன் அந்த ஓவியத்தை பார்த்தபடி பருகினான். என்ன, இந்த ஓவியத்தை எப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் ஓவியம் வரைவது ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனால் வரைவதற்கான நேரம் கிடைக்கல. குடும்பத்தின் நலனுக்காக வேலை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது. பரவாயில்லையே, எங்கள் ஆஃபீஸில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போது நான் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எனக்காக ஒரு 2 நாள் வந்து நான் சொல்கிற மாதிரி எனக்கு பெயிண்டிங் பண்ணி தரணும். கண்டிப்பாக மேடம், இட்ஸ் மை ப்ளஷர் என்று அவளுக்கு அவன் பதிலளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணின் மொபைல் அலறியது. அந்த பெண்ணின் மொபைல் அலறும் சத்தம் கேட்டதும் அவன் முகம் மாறியது. மிகவும் சாந்தமான முகத்துடன் இருந்தவன் ஒரு விதமான நஞ்சு கலந்த புன்னகையை அவன் முகத்தில் வெளிப்படுத்தினான். தனக்கு வந்த ஃபோனை அட்டென்ட் செய்து பேசினாள் அந்த பதுமை. ஹலோ, சொல்லுங்க வேலன். மேடம், இன்னைக்கு வர வேண்டிய அக்கௌண்ட்ஸ் ஆளுங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒர்க் இருக்கிறதுனால நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரிங்க வேலன் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. தன்னுடைய பிஏவான வேலன் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று கூறியது அவளுக்கு குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. தன்னிடம் ஃபைலில் சிக்னேச்சர் வாங்குவதற்காக வந்திருப்பவன் யார்? எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு மெதுவாக அவன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். அங்கே அவன் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த பசிக்காக கையேந்தும் சிறுமியின் புகைப்படத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். ஹலோ, யார் நீங்க? இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? முதல்ல வெளியில போங்க. அவசரப்படாதீங்க மேடம், இந்த ஓவியத்தை நீங்க எங்கிருந்து வாங்குனீங்க? ஹலோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியில போங்க. இல்லனா நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன் என்று கூறிக்கொண்டே அவள் செக்யூரிட்டி என்று கூற வாய் எடுத்தாள். அப்பொழுது அவன் லீலாவதி என்ற ஒற்றை பெயரை மட்டுமே கூறினான். அவன் அந்த பெயரை கூறியதும் அவள் வாயடைத்து போனாள். நான் சம்பந்தம் இல்லாம பேசல லீலாவதி. நான் பேசுறதுக்கும் இந்த புகைப்படத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் உனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. நீ ராயல் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு உன்னை காட்டிக்கிற. ஆனால் நீ யாருன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று கூறியபடி ஹஹஹஹஹா என்று வாய்விட்டு சிரித்தான். உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? நீங்கள் யார்? தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்கள் யாரு என்று நடுக்கமான குரலுடன் அவள் கேட்டாள். அவள் கேட்கும் பொழுது அவளது குரலில் இருந்த பயம் அவனுக்கு நன்கு தெரிந்தது. மீண்டும் அவள் அவனிடம், நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க என்று கூறிக்கொண்டே செக்யூரிட்டி என மீண்டும் கூப்பிட முற்பட்டாள். அப்பொழுது அவன் மீண்டும் நீலகண்டபுரம் சுடுகாடு பக்கத்தில் உள்ள குமாரசாமி வீடு என்று கூறினான். அதன் பின் அவளால் வாயை திறந்து பேசக்கூட முடியவில்லை. பயத்தில் அவளது கை கால்கள் நடுங்கின, உதடுகள் படபடத்தது, இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. அவளது இதய துடிப்பு அவளது காதுகளுக்கு நன்றாக கேட்டது. தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் எப்படி இவனுக்கு தெரிந்திருக்கும் என பயப்பட ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளது பழைய ஞாபகங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தன. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவளது சிவந்த உதடு பயத்தில் நடுங்குவது பார்க்கவே மிகவும் அழகாக அவனது கண்களுக்கு தெரிந்தது. அவளது அழுகையில் உள்ள ஆனந்தம் ஒரு விதமான போதையை ஏற்படுத்தியது. பிறகு அவன் பேச ஆரம்பித்தான். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ அழுது என்ன புண்ணியம்? நாம் செய்யறது ஒவ்வொன்றும் நமக்கு திரும்ப வரும். அது எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, யாருக்காக பண்ணீங்க, என்னவெல்லாம் பண்ணீங்கன்னு எல்லாமே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். கணவன் வீட்டிலும் காதலனுடன் காட்டிலும்னு வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டு இருந்ததில்லை உங்களுக்கு. ஆனால் உங்களோட பேராசையால்
ஒரு அப்பாவியோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்துட்டீங்க என்று அவன் கூறியதும், இல்ல இல்ல, நான் எந்த அப்பாவியும் சாகிறதுக்கு காரணமா இல்ல. உங்களுக்கு தெரியாது, அவன் அப்பாவி இல்ல, அவன் ஒரு கொடுமைக்காரன். நான் தான் அவன்கிட்ட இருந்து மற்ற எல்லாரையும் காப்பாத்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க என்று அழுதபடி அவள் கெஞ்சி கொண்டிருந்தாள். என்ன லீலாவதி, உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா? நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகப்படுத்தவா என்று கூறியபடி அவன் சிரித்துக்கொண்டே நடந்ததை மிகவும் மெதுவாக அவளது காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி குழந்தைக்கு கதை சொல்வது போல பொறுமையாக கூறினான். அடையாளம் தெரியாத அந்த வாலிபன் யார்? அவனுக்கும் லீலாவதிக்கும் என்ன சம்பந்தம்? லீலாவதி எதற்காக அவன் முன்னே மண்டியிட்டு தன்னை விட்டுவிடுமாறு அழுது கொண்டிருந்தாள்? அப்படி அவளுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? மிகவும் வறுமையில் வாடும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் இப்பொழுது இந்த பளிங்கு மாளிகையின் ராணியாக எப்படி வாழ்கிறாள்? அவளுக்கும் அவனுக்குமான தொடர்பு என்ன? அவர்கள் இருவரும் யாரை பற்றி பேசுகிறார்கள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். அத்தியாயம் 2. மோக மயக்கத்தில் முனகிக் கொண்டே தன் காதலனுடன் உல்லாசமாக இருந்தாள் மாயா. தன்னுடைய வீட்டிற்கு பின்புறம் உள்ள சிறிய வீட்டில் மாயாவும் அவனது காதலனும் ஒன்றாக இருந்தனர். நீண்ட நேர விளையாட்டுக்கு பிறகு இருவரும் ஆடை இல்லாமல் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். என்னடி, வசதியான இடத்துல வாக்கப்பட்ட உடனே என்ன மறந்துட்ட போல? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தினம் தினம் உங்களை பார்க்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் தான் கிடைக்காது. நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே. உன்னை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி இந்த வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நீ எனக்கு என்ன கொடுத்த? இப்போ எல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ஆமாங்க, வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிழட்டு பையன் எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறான். பக்கத்திலே இருக்க சொல்கிறான். அவன்தான் உனக்கு தாலி கட்டியிருக்கானே, அப்புறம் பக்கத்தில் தான் இருக்க சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்னு என்று எதிர்பார்க்கிற? அதுக்காக எப்பவும் அவன் கூடவே வா இருக்க முடியும்? எப்படா அந்த நரகத்திலிருந்து வெளியே வருவோம்னு இருக்கு. நீ அதிலிருந்து வெளியில் வருவதை பற்றி நினைக்கிற மாதிரி தெரியலையே. அந்த வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நரக வேதனையாக இருக்குது. அதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தான். உன் புருஷன் பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதானே? அவனை சும்மாவே விடக்கூடாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் அவனை என்ன பண்ண முடியும்? வயசானவன் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவான்னு சொல்லித்தான் என்ன அவனை கட்டிக்க சொன்னீங்க. ஆனால் அவன் இன்னும் 10 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பான் போல. அதெல்லாம் அவன் இருக்க மாட்டான். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 1 வாரத்தில் அவன் கதையை முடிக்கிற. என்னால் எப்படிங்க தனியாக முடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வாசுதேவன் எப்போதுமே அவர் கூடவே இருக்கான். என் மேலே அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி பதிலுக்கு பதில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. சீக்கிரமாக வேலையை முடி. என்னங்க நீங்களும் கோவப்படுறீங்க? என்னால் முடிக்க முடிஞ்சிருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். எல்லாத்தையும் நானே பண்ணுறதுக்கு நீ எதுக்காக இருக்க? சரி, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோ. சரிங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். அப்படி சொல்லி என் செல்லம் என்று கூறியபடி மாயாவிற்கு மீண்டும் முத்தமிட்டான் புருஷோத்தமன். அவன் அவளுக்கு முத்தமிடும் பொழுது அவளது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்தியது. எதுக்காகடி இப்படி அழற? அது ஒன்றுமில்லைங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்றாவே வளர்ந்தோம். 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். ஆனால் நாம் இப்படி யாருக்கும் தெரியாமல் தனியாக சந்திக்கிறத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் விதி. கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பழையபடி ஒன்றாவே இருக்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ செல்லும் என்று கூறியவன் மீண்டும் அவளது முகம் முழுக்க முத்தமிட்டான். எனக்கு இப்போவே அவனை கொல்லணும் போல இருக்கு. ஆனால் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். நீ அப்படி ஏதும் அவசரப்பட்டு பண்ணிடாத மாயா. ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யலாம். இன்னும் 1 வாரம்தான். அதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். அது எப்படிங்க 1 வாரம் மட்டும்தான் உயிரோட இருப்பான்னு சொல்கிறீங்க? அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணல மாயா, நீ தான் பண்ண போற.
நானா? நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ போங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். கடைசியில் நீங்களும் நானும் நிம்மதியாக இருந்தால் போதும். நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு நைட் நான் சொல்கிறேன், இதே நேரத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வா. எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே யாருக்கும் தெரியாமல் வா. உன்னோட புருஷன் கூப்பிட்டான்னு அவன் கூட படுக்க போயிடாத, சரியா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அந்த கிழவனை போய் என் புருஷனை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தான் புருஷன். கேட்க நல்லா தான் இருக்குது. இது அப்படியே நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ. சரிங்க, நான் கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு. நடுவில் அந்த கிழமை முழிச்சுக்கிட்டா நான் பக்கத்தில் இல்லைன்னு தேடுவான். உன்னை எனக்கு அவன்கிட்ட அனுப்ப மனசே இல்லடி. உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு தோணுது, ஆனால் வச்சிக்க முடியாத சூழ்நிலை. கடவுள் நம்ம தலையெழுத்த அவள் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான் போல. சரிங்க, கவலைப்படாதீங்க என்று மாயா கூறியதும் உடனே அவளை இழுத்து அணைத்து அவளது இதழில் இதழ் பதித்தான். அவர்கள் விடியும் வரை ஒன்றாக இருந்தனர். விடியற் காலை மணி 4 ஆனது. அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் என்பதால் மாயா எழுந்து தன்னை விட்டு தூரமாக கிடந்த தன்னுடைய உடைகளை எடுத்து போட்டு கொண்டாள். பிறகு அவள் எழுந்து தன்னுடைய வீட்டின் உள்ளே நுழைந்தாள். அங்கு தன்னுடைய அறையில் வயதான கணவன் படுத்திருப்பதை பார்த்து அவளுக்கு கோபம் வந்திருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனது அருகே சென்று படுத்தாள். அதற்கு மேல் மாயாவிற்கு தூக்கம் வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் புரண்டு படுத்து கொண்டிருந்தவள் மணி 5 தாண்டியதும் எழுந்து சென்று குளித்துவிட்டு குளியலறையை விட்டு வெளியே வந்தாள். அப்பொழுது அவனது கணவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவன் அவளது அந்த அழகை பார்த்தபடி நிற்க, அவளோ வெட்கத்தில் தலை குனிந்து செல்வது போல தன்னுடைய கைகளை தன் மார்பின் மீது வைத்து மறைத்தபடி அவனை தாண்டி செல்ல முற்பட்டாள். உடனே அவளது கணவன் அவளை இறுக்கி அணைத்து அவள் மேலிருந்து வரும் நறுமணத்தை முகர்ந்தான். அது அவனை மயக்க ஆரம்பித்தது. அவளை முகர்ந்து பார்த்தபடி தன்னுடைய மூச்சை நன்கு உள்ளே இழுத்தான். ஓ மேலே மட்டும்தான் இப்படி ஒரு மனம் வீசுது. நானும் நீ போட்டு குளிக்கிற அதே சோப்பு போட்டு தான் குளிக்கிறேன். ஆனால் உன் மேலே அடிக்கிற அந்த நறுமணம் என் மேலே வர மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் உங்கள் பிரம்மை. அது பிரம்மையெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை மாதிரி ஒரு அழகிய படைச்சி அவளை என்கிட்ட அனுப்பி வச்ச அந்த பிரம்மனோட லீலை என்று கூறிக்கொண்டே அவளுக்கு முத்தமிட முயற்சி செய்தான். ஆனால் அதை தடுத்தபடி, என்னங்க சும்மா இருங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, ஆளுங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. வேலைக்காரங்க முன்னாடி நாம் இப்படி இருந்தால் அது தப்பாக போயிடும். குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக டீ போட்டு வைக்கிறேன் என்று கூறிவிட்டு மாயா அவனது பிடியிலிருந்து விலகி கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். மாயாவின் மீது வந்த மனத்தை முகர்ந்தபடி குளிக்க சென்றான் அவனது கணவன் சிவனேசன். மறுபுறம் மாயா கிச்சனில் சிவனேசனை திட்டிக் கொண்டு அவனுக்கு டீ வைத்து கொண்டிருந்தாள். இந்த கிழவனுக்கு டீ மட்டும்தான் கேடு, இவனுக்கு ஒரு சாபம் வரமாட்டேங்குது, உயிரோடு இருந்து நம்ம உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கான் என திட்டிக் கொண்டே டீ போட்டு கொண்டிருந்தாள். மாயா ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி டீயை குடித்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்த சிவனேசன் மாயாவிடம், மாயா, மாமாவுக்கு டீ கொண்டு வா. இதோ கொண்டு வரேன் மாமா என்று கூறிவிட்டு, மாயா, இந்த கிழட்டு நாயை மாமான்னு கூப்பிட வேண்டிய நிலைமையில வச்சிட்டியே கடவுளே என்று கூறிக்கொண்டே கிச்சனில் போட்டு வைத்திருந்த டீயை எடுத்து ஒரு கப்பில் ஊற்ற ஆரம்பித்தாள். அப்பொழுது, இவனுக்கு டீ மட்டும்தான் கேடு என்று கூறிக்கொண்டே தூ என்று அந்த டீயில் துப்பினாள். பிறகு அருகே இருந்த ஸ்பூனை எடுத்து நன்றாக கலக்கிவிட்டு டீயை எடுத்துக்கொண்டு சிவனேசனிடம் கொடுத்தாள். தன் மனைவி தனக்காக ஆசையாய் போட்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டே சிவனேசன் அந்த டீயை கொஞ்சம் கொஞ்சமாக பருகினான். சிவனேசன் முன்பு மிகுந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுவது போல அவனது அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் மாயா. மாயா மற்றும் சிவனேசன் இருவரும் டீ குடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு வாசுதேவன் வந்தான். என்ன வாசுதேவா, இந்த நேரத்தில் வந்திருக்க? இவ்வளவு காலையில் நீ எப்பவும் வரமாட்டியே? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அமாவாசை, அதனால் நான் கோயிலுக்கு போகலாம்னு நினச்சேன். அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா?
இல்லை வாசுதேவா, நான் வரலை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியூர் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் என்னால் இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஊரை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. உங்களோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அட என்ன வாசுதேவா, நீயும் அந்த டாக்டர் மாதிரியே பேசிகிட்டு இருக்க. நீ ஒன்றும் டாக்டர் இல்லை, நீ என் ஃப்ரெண்டு என்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்றதும் சிவநேசன் தன்னுடைய திட்டத்தை மாற்றினான். அவன் எங்கும் செல்லவில்லை, வீட்டிலேயே இருந்தான். சிவநேசன் இவ்வாறு வீட்டில் இருப்பது மாயாவிற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது. அவளால் எங்கும் வெளியில் செல்ல முடியவில்லை, தன்னுடைய காதலனை சந்திக்க முடியவில்லை என அவள் தவித்து கொண்டிருந்தாள். சிவநேசன் மட்டும் வெளியில் சென்றிருந்தால் அவளும் அவளது காதலனும் சிவநேசனின் படுக்கை அறையில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். ஆனால் அது நடக்காமல் போனதற்கு சிவநேசன்தான் காரணம் என அவன் மீது கோபமாக இருந்தாள். இன்றைய நாள் எப்பொழுது முடியும்? நாம் நம்முடைய காதலனோடு வெளியில் செல்லலாம் என காத்து கொண்டிருந்தாள் மாயா. அவள் நினைத்தது போல பகல் இரவானது. மெல்ல அவள் படுக்கையை விட்டு எழுந்து பின்வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முற்பட்டாள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவன் அவளது பின்னால் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. உடனே அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அந்த தருணத்தில் பயத்தில் அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. அத்தியாயம் 3. இரவில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேற நினைத்த மாயா தனக்கு பின்னால் யாரோ ஒருவர் நிற்கிறார்கள் என்று உணர்ந்து பின்னால் திரும்பி பார்த்தாள். அவள் பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் அங்கு வாசுதேவன் நின்று கொண்டிருந்தார். வாசுதேவன் அங்கு வந்து நிற்பான் என கொஞ்சம் கூட அவள் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அவன் அங்கு வந்து நிற்பது அவளுக்கு பயத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. என்ன பெரியவரே, இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்களா ராத்திரி நேரத்தில்? நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் மதிக்காமல் இப்படி ராத்திரி நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. இது ஏன் வீடு பெரியவரே. இங்கே நான் என்னோட இஷ்டப்படித்தான் இருப்பேன். அதை நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது. எனக்கு உத்தரவு போடணும்னா அது என் புருஷனா மட்டும்தான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவருக்கும் உங்களை பற்றின உண்மை தெரிய வரும். அப்போ இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஒன்று, நான் உங்களை பற்றி எதையும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு கண்டிப்பாக தெரிய வரும்போது உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். பார்க்கலாம், யாரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு மாயா சிரித்தாள். உங்களோட சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நயவஞ்சகம் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாயா என்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ரொம்ப மர்மமாக இருக்கீங்க. அந்த மர்மம் எல்லாம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கும் தெரிய வரும். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பேசி சத்தம் போடாமல் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா என்று கூறியபடி அவனை பார்த்து முறைக்க அவனும் அந்த இடத்தை விட்டு சென்றான். அவன் சென்றதும் நேராக சென்று மாயா அவன் மீண்டும் வீட்டிற்குள் நுழையாதவாறு கதவை இழுத்து சாத்தினாள். பிறகு அவள் கருப்பு நிற போர்வையை தன் உடலை சுற்றி போத்தி கொண்டு யாராவது தன்னை திரும்பி பார்க்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்தபடி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் எப்பொழுது வருவாள் என அங்கே காத்து கொண்டிருந்தான் புருஷோத்தமன். புருஷோத்தமனை கண்டதும் வேகமாக ஓடி சென்று அவனை இறுக்கி அணைத்தாள் மாயா. அவனும் அவளை கண்டதும் இறுக்கி அணைத்தபடி அவளது கன்னங்களிலும் உதட்டிலும் மாறி மாறி முத்தமிட்டான். அதன் பின்பு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி பிரிய மனமில்லாமல் நின்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஆந்தை அலறும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் இருவரும் ஒரு நிமிடம் பயத்தில் உறைந்தனர். பிறகு இதற்கு மேல் இங்கு காத்திருக்க வேண்டாம், உடனடியாக நாம் செய்ய வேண்டியதை செய்யலாம் என நினைத்து இருவரும் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் ஏறி புறப்பட்டனர். கார் நேராக அந்த ஊரின் எல்லையில் சுடுகாட்டின் அருகே சென்று கொண்டிருந்தது. அதை பார்க்க பார்க்க மாயாவிற்கு மிகவும் பயமாக இருந்தது. என்னங்க, எதுக்காக இப்போ சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாதடி, அதான் நான் இருக்கல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துரு. அப்படி உனக்கு பயமாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கமாக என்னை கட்டி பிடிச்சிக்கோ. சி போங்க,
எப்போ பாரு உங்களுக்கு அதே நினைப்பு தான். நான் பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கடி கிண்டல் பண்ணுறேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். சரி சரி, கம்முன்னு இரு. கொஞ்ச நேரம், நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்று புருஷோத்தமன் கூறினான். அப்பொழுது அவள் தனது கண்களை திருப்பி புருஷோத்தமன் பார்க்கும் திசையை பார்த்தாள். அங்கு ஒரு சிறிய கூரை வீடு இருந்தது. அந்த வீட்டின் கம்பின் சோலையை கொண்டு கூரை போடப்பட்டிருந்தனர். அந்த வீட்டை சுற்றியும் முள்வேலி இருந்தது. ஊரில் உள்ள அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த வீட்டின் மின்விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த வீட்டையும் அந்த வீடு இருக்கும் இடத்தையும் சுற்றி இருந்த அமைதியையும் பார்க்க பார்க்க மாயாவிற்கு பயம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் அவள் அருகே நின்று கொண்டிருந்த தன்னுடைய காதலன் புருஷோத்தமனின் கையை பிடித்தபடி அவனுடன் நடந்தாள். புருஷோத்தமனும் மாயாவும் அந்த வீட்டை சுற்றி இருந்த முள்வேலியின் உள்ளே செல்வதற்காக இருந்த கதவின் அருகே சென்று, யாராவது இருக்கீங்களா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது மஞ்சள் நிற புடவை கட்டி கொண்டு ஒரு பெண் அந்த குடிசையில் இருந்து வெளியே வந்தாள். அவள் அந்த நடுநிசையிலும் குளித்து முடித்துவிட்டு தலை நிறைய பூவை சூடி இருந்தாள். அவள் மஞ்சள் பூசி குளித்திருந்ததால் அவளது உதட்டை தவிர மற்ற அனைத்து இடமும் அவளது முகத்தில் மஞ்சளாக இருந்தது. இது மாதிரியான வித்தியாசமான இடங்களுக்கு முதலாக வருவதால் மாயாவிற்கு பதற்றம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவளுடைய இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. அந்த பெண்மணி நேராக அங்கு வந்து முள்வேலியில் இருந்த கேட்டை திறந்தாள். பிறகு அவர்கள் இருவரும் அதன் உள்ளே நுழைந்தனர். நாங்கள் குமாரசாமியை பார்க்கணும், அவர் இருக்காரா? அவர் இருக்காரு, கொஞ்ச நேரம் காத்துருங்க, ஒரு சின்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவர் பூஜையை முடித்ததும் கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அந்த பெண் மீண்டும் குடிசை வீட்டின் உள்ளே சென்றாள். உள்ளே இருக்கும் குமாரசாமி எப்பொழுது தங்களை அழைப்பான் என்று நினைத்தபடி மாயா மற்றும் புருஷோத்தமன் இருவரும் காத்திருந்தனர். அப்பொழுது உள்ளே வேறு ஒருவருடன் குமாரசாமி பேசிக்கொண்டிருப்பது மாயா மற்றும் புருஷோத்தமன் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. நிச்சயமா பண்ணிடலாமா? ஆமாம் சாமி, பண்ணிடுங்க. இவன் செத்தாதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போதான் எனக்கு சொத்து எல்லாம் கைக்கு வரும். எனக்கு சூனியம் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சொன்னால் வச்சு கொடுத்துடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா உங்களை இந்த சூனியம் சும்மாவே விடாது. வைக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சூனியம் வைக்கிறதுக்காக சொல்கிற காரணம் பொய்யா இருந்தாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்து என்று குமாரசாமி கூறிக்கொண்டிருப்பதை வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் மாயா. குமாரசாமியிடம் சூனியம் வைக்க சொல்லி கூறிக்கொண்டிருந்தவன் தற்பொழுது, சாமி, நான் ஒரு தடவை எங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு வந்து சொல்கிறேன். சரி, போயிட்டு வாங்க என்று குமாரசாமி கூற அவனும் எழுந்து வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றான். அவன் வெளியே சென்றதும் குமாரசாமி அருகே இருந்த தன்னுடைய உதவியாளரான ஒரு பெண்ணை பார்த்து, இவனை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், என்னிடம் வந்து போய் சொல்லி நடிக்கிறான் என்று கூறியபடி சிரித்தான். மறுபடியும் வெளியே நின்று கொண்டிருந்த மாயா புருஷோத்தமனை பார்த்து, என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறாரு, அப்போ நம்ம போய் சொல்கிறோம்னு தெரிஞ்சா அது நமக்கு பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி. மற்றவங்கள பயமுறுத்துவதற்காக இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீ நம்பாத. உள்ளே போய் நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி செய். அப்பதான் நமக்கு தேவையானது கிடைக்கும் என்று புருஷோத்தமன் கூறியதும் மாயா அப்பாவி போல முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே சென்றதும் மாயா குமாரசாமியின் முன்பு அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். இப்போ எதுக்குமா இங்கே அழுதுகிட்டு இருக்க? உன்ன மாதிரி அழுகிற பெண்களை நான் அதிகம் நம்ப மாட்டேன். சாமி, என்னோட வேதனையில் அழுக எனக்கு தானாக வருது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்ன மாதிரி ஒரு பணக்கார பொண்ணுக்கு என்ன வேதனையாக இருக்க முடியும்? கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நீ இருக்கிற இடத்த தேடி வரும்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. அந்த பணத்தையும் வசதியும் வச்சு என்ன பண்ணுறது சாமி? எங்கள் வீடு ரொம்ப ஏழ்மை. அதனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை அந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிழவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலனா என்னோட அப்பா அம்மாவை கொன்னுருவதா என்கிட்ட மிரட்டி இருந்தா. அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் தான் எப்படியாவது ஏதாவது பண்ணி எனக்கு உதவி பண்ணணும். எது சொன்னாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு சொல்லுமா.
ஏன்னா ஒருத்தவங்க மேலே இந்த குட்டிச்சாத்தானை ஏவி விட்டா அது சரியாக போய் தாக்கிடும். அப்படி தாக்க முடியலனா அதனுடைய ஆதிக்கம் பல மடங்கு அதிகரிக்கும். அதை எந்த ஒரு சாதாரணமான மனுஷங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி, நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னா விடுங்க. என்னோட வாழ்க்கை இதுதான் என்று நினச்சிக்கிட்டு நான் போயிடுறேன். இந்த உலகத்தில் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க யாருமே இல்லை என்று கூறிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு எழுந்தாள். மாயா அழுது கொண்டிருந்த முகத்துடன் எழுந்திருப்பதை பார்த்த குமாரசாமியின் உதவியாளராக இருக்கும் பெண் ஒருத்தி, சாமி, அவளும் எங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவள் அழுவுறத பார்த்தா எங்களுக்கு பொய் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணை எங்களில் ஒருத்தியாக நினச்சி கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று அந்த பெண் கூறிய உடனே குமாரசாமி மந்திரங்களை ஓத ஆரம்பித்தான். அதன் பின்பு அவன் மிகவும் கொடூரமான குட்டிச்சாத்தானையே ஏவி விட்டான். தன்னுடைய வேலை முடிந்ததும் குமாரசாமி மாயாவை பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்னோட குட்டிச்சாத்தனை ஏவி விட்டுட்டேன். அது உங்கள் வீட்டுக்காரரை கொன்னுடும். ஆனால் அதே மாதிரி தப்பு உங்கள் மேலேயும் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களை தாக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போவே நடக்காது. உன்னை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வச்சு நீ வாழணும்னு ஆசைப்படும்போது அந்த குட்டிச்சாத்தான் உன் கண்ணு முன்னாடி வரும். அதனால் எப்பவும் ஜாக்கிரதையாகவே இரு என்று குமாரசாமி கூறியதும் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள் மாயா. தன் கணவன் சிவனேசன் கூடிய விரைவில் இறக்கப் போகிறான் என்ற ஒற்றை செய்தி அவளை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. அங்கு தன் காதலன் காரில் அமர்ந்தபடி ஒரு ரம் பாட்டிலை குடித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் காரின் அருகே கையில் ஒரு கத்தியுடன் ஒருவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த மாயா ஒரு நிமிடம் பயத்தில் ஆ என்று கத்திவிட்டாள். அத்தியாயம் 4. காரின் அருகே யாரோ ஒருவர் கத்தியுடன் நிற்பதை பார்த்த மாயா பயத்தில் நடுங்கி போனாள். அடுத்த வினாடியே அந்த மாய உருவம் மறைந்து விட்டது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு நிமிடம் திக்கென்று இருந்தது. பயத்தில் தனக்கு ஏற்பட்டிருந்த வியர்வையை துடைத்து கொண்டே காரின் அருகே சென்றாள். அங்கு அவனுடைய காதலன் புதிதாக வாங்கி வைத்திருந்த ரம் பாட்டிலை குடித்து கொண்டிருந்தான். வேகமாக வந்து காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்து சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு, என்னங்க, என்ன மட்டும் இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே இருந்து நான் என்னடி பண்ண போகிறேன்? அதனால தான் இங்கே வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே பேசிட்டியா? எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தான். நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிட்டேன். அவரும் நம்பிட்டாரு. எது எப்படியோ நமக்கு அந்த தொல்லை ஒளிஞ்சா போதும் என்று கூறிக்கொண்டே மாயாவிற்கு முத்தமிட்டான். நீங்கள் சும்மா இருங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தானா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. முதல்ல வீட்டுக்கு போகலாம். என்னடி நான் பக்கத்தில் வந்தாலே திட்டுற? என்னை விட உனக்கு உன் புருஷன் மேலே காதல் அதிகமாக வந்துடுச்சோ? என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அந்த பூசாரி வந்து இங்கே நாம் 2 பேரும் இருக்கிறத யதார்த்தமாக பார்த்தா கூட பிரச்சனை ஆகிடும். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். சரி சரி போகலாம் என்று கூறிக்கொண்டே புருஷோத்தமன் காரை செலுத்தினான். கார் வேகமாக சென்று மாயாவின் வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு மறைவான இடத்தில் நின்றது. உடனே மாயா காரை விட்டு அவசர அவசரமாக இறங்கி யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டை சுற்றி இருக்கும் காம்பவுண்ட் சுவரின் பின்புறம் உள்ள கேட்டை திறந்து மெதுவாக உள்ளே சென்றாள். வீட்டின் உள்ளே சென்று தன்னுடைய அறையை நோக்கி மெதுவாக நடந்தாள். அப்பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டதும் மாயாவிற்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என கண்களை சுழலவிட்டாள். அப்பொழுது அந்த சத்தம் மீண்டும் கேட்டது. அந்த சத்தம் கிச்சனில் இருந்து வருகிறது என்று அறிந்த மாயா நேராக அங்கே சென்றாள். அங்கு ஒரு பூனை பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தது. பூனைக்கா இவ்வளவு பயந்தோம் என்று நினைத்த மாயா தன்னுடைய ரூமிற்கு வந்தாள். அங்கு அவளது கணவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க மாயாவின் மனதில் மிகவும் கொடூரமான எண்ணங்கள் உருவாகி கொண்டிருந்தன. அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து ஓங்கி அவன் தலையில் அடித்து கொன்றுவிட வேண்டும் என தோன்றியது. ஆனால் அப்படி செய்தால் தான் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து அவள் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாள். தன் கணவனை ஏதாவது செய்ய வேண்டும் என அவனது முகத்தை பார்த்தபடி யோசித்து கொண்டே நின்றிருந்தாள் மாயா. அப்பொழுது திடீரென படுத்திருந்த அவனது கண்கள் திறந்தன. தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென கண்களை திறந்தது அவளுக்கு ஒரு நிமிடம் பயத்தை ஏற்படுத்தியது. என்ன மாயா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு?
ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். ஆமாம், நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு போய் பார்த்தேன். ஒரு பூனை பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருந்தது, அதை விரட்டி விட்டுட்டு இப்போதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி வந்து படு என்று கூறியவன் அப்பொழுதுதான் ஒன்றை கவனித்தான். அதாவது அவளது முகத்தில் ஏதோ ஒன்று ஒற்றிக்கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. அதை பார்க்க குங்குமத்தைப் போல காட்சியளித்தது. அவனது பார்வை இரவு நேரங்களில் சற்று மங்களமாக இருக்கும் என்பதால் மாயாவின் முகத்தில் என்ன வைத்திருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே அவன் அவளிடம் வாய்விட்டு கேட்டுவிட்டான். மாயா, உன் நெத்தியில எதையோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, என்னது அது? இல்லை ஏதாவது தூசுபட்டிருக்கா என அவன் கேட்டதும் மாயாவிற்கு திக்கென்று இருந்தது. ஐயோ, நம்ம அந்த பூசாரி வீட்டில் வச்ச பொட்டை அடிக்காமையே வந்துட்டோம். இந்த கிழவன் எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே என நினைத்து கொண்டிருந்த மாயா உடனே தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாள். உடனே மாயா, என்னங்க எவ்வளவு பெரிய உருவம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிற, அது உங்களுக்கு தெரியலையா? என் முகத்தில் இருக்கிற அந்த சின்ன தூசு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என கூறிக்கொண்டே தன்னுடைய சேலையை உருவினாள். அவள் எப்பொழுதும் தன்னிடம் தன் கணவன் ஏதாவது மாறுதல்களை காணும் பொழுதெல்லாம் இதுபோல தன்னுடைய அழகினால் மயக்கி அவனை ஒரு அடிமை போல வைத்திருந்தாள். என்னதான் வயதானாலும் சில ஆண்களுக்கு பெண்ணின் மோகம் கொஞ்சம் கூட குறைவதில்லை. அதுபோலத்தான் அவனும். உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தாலும் அவனது மனம் மாயாவின் அழகுக்கு மயங்கி இருந்தது. வீட்டை இருட்டி போடக்கூடாது என்பதற்காக அந்த வீடு முழுக்க 0 வாட்ஸ் பல்புகள் எரிந்து கொண்டிருந்தன. அதனால் அங்கு ஓரத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு பல்பின் வெளிச்சத்தில் மாயா தேவதை போல காட்சியளித்தாள். அந்த பல்பின் ஒளியால் அவள் போட்டிருந்த தங்க ஆபரணங்கள் மின்னியது. அவளது மார்பில் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் தாலிக்கொடியும் அவளது இடையை சுற்றி இறுக்கி அணைத்திருக்கும் ஒரு தங்க நிற செயினும் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் மின்னியது. மாயாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் வாயில் வழிந்த எச்சிலை விழுங்கினான். அவளது அழகு அவனது சிந்தையை மழுங்க செய்தது. சூனியம் செய்வதற்காக சற்று நேரத்திற்கு முன்பு சென்றிருந்த பூசாரியின் வீட்டில் வைத்த திருநீரு அவனது கண்களுக்கு தற்பொழுது பளிச்சென்று தெரிந்தது. இருந்தாலும் அவன் அவள் மீது இருந்த மோகத்தால் அதை கவனிக்காமல் இருந்தான். மாயா தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு மெதுவாக அவனது அருகே வந்து அமர்ந்தாள். அப்பொழுது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாமல் சிவநேசன் அவளை இறுக்கி அணைத்தான். மாயா, உன்னை பார்க்க அப்படியே மோகினி மாதிரி இருக்கு. மோகினி மாதிரியா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கேன்? மோசமா இல்லை மாயா, அவ்வளவு அழகா இருக்க. அப்புறம் எதுக்காக என்னை பார்த்து மோகினி மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க? அதுவா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போவுமே தேவதையை விட மோகினிங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு. அதனால தான் அப்படி சொன்னேன். நிஜமாவா? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஆமாம் மாயா, நீ ரொம்ப அழகு. உன் அழகு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என மாயா தன்னுடைய நயவஞ்சகமான பேச்சால் அவனை மயக்கினாள். அப்படியே பேசிக்கொண்டே தன்னுடைய உடல்நிலை காரணமாக சிவநேசன் தூங்கி போனான். அவன் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்ட மாயா அவன் தன் மீது போட்டிருக்கும் கையை எடுத்துவிட்டு அவனிடம் இருந்து சற்று ஒதுங்கி தள்ளி படுத்தாள். அந்த தருணத்தில் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தின. அவள் தான் எதற்காக இங்கு இருக்கிறோம், எதற்காக இப்படி தனக்கு பிடிக்காத ஒருவனுடன் உறவில் இருக்கிறோம் என அவள் நினைத்து பார்க்க அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தன. அவளுக்குள் இருந்த பல நினைவுகள், பல சோகங்கள் என அனைத்தும் அவளை தூங்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. அவள் ஒவ்வொரு முறையும் தனது ஆடைகளை களைந்து அவன் முன்பு நிற்கும் பொழுது, நமக்கு ஏன் இந்த கேவலமான பிறவி, இப்படி அந்த ஆண்டவன் நம்மளை படைத்ததற்கு நம்மளை படைக்காமலே இருந்திருக்கலாம் என பல முறை நினைத்திருக்கிறாள். இருந்தாலும் அவளுக்கு வேறு வழியில்லாமல் அவனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்கும் பலர் அவள் முன்பு நன்றாக பேசினாலும் அவள் பின்னால்
பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு வயதானவனை திருமணம் செய்து கொண்டாள் என அனைவரும் அவளை மிகவும் கேவலமாக பேசினர். இப்படி வயதானவனுக்கு தாசியாக இருப்பதற்கு பதில் பிச்சை எடுத்து உயிர் பிழைக்கலாம் என்பது போல பலர் அவளுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்தனர். அது அனைத்தையும் அவள் கண்டும் காணாமல் இருந்தாள். அவள் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து கொண்டே அந்த இரவை கழித்தாள். பொழுதும் விடிந்தது. காலை எழுந்ததும் நேராக சென்று முதல் வேலையாக குளித்து முடித்துவிட்டு வழக்கம் போல ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டாள். அவளுக்கு சேலை அணிவது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று. அதிலும் பல பல டிசைன்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அணிவாள். தனக்கு பிடித்தது போல ஒரு அழகான புடவையை கட்டிக்கொண்டு தேவதை போல அந்த வீட்டில் உலா வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது வீட்டில் ஒரு பெண் ஒரு பழைய தாவணி கட்டிக்கொண்டு தரையை துடைத்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் முகம் மிகவும் வசீகரமாக இருந்தது. நிச்சயம் அவளுக்கு ஒரு 16 வயது இருக்கும். அந்த பெண்ணுக்கு சரியாக வேலை கூட செய்ய தெரியவில்லை. அவளை பார்க்க பார்க்க மாயாவிற்கு தன்னுடைய பழைய நாட்கள் நினைவுக்கு வர ஆரம்பித்தன. அந்த பெண் குனிந்தபடி தரையை துடைத்து கொண்டிருக்க தன் கணவனிடம் வேலை பார்க்கும் ஒருவன் அவளுக்கு நேர் எதிரே இருந்த தூணில் மறைந்தபடி நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தூணின் பின்னால் மறைந்திருப்பதை மாயா பார்த்துவிட்டாள். அவன் அப்படி என்ன பார்க்கிறான் என மாயா அவன் கண்கள் செல்லும் திசையை பார்த்தாள். அங்கே புதிதாக வந்த பெண் குனிந்தபடி தரையை துடைத்து கொண்டிருந்தாள். அங்கு இலைமறை காயாக தெரிந்த அவளது முன்னழகை அவன் மறைமுகமாக நின்று ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது மாயா அங்கு வந்து அவனது முன்னால் நின்றாள். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்கம்மா, சும்மாதான் இந்த சைட்டு வந்த. ஒன்றுமில்லல்ல, அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை? கிளம்பு என்றதும் அவன் மறுத்து பேசாமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அப்பொழுது மாயா மனதிற்குள், தீ பையன், ஒரு பொண்ணு உடம்பு தெரிஞ்சா போதுமே, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுவாங்களே என திட்டிக்கொண்டே தன்னுடைய கடந்த காலத்தை நிறுத்தி பார்த்தாள். அத்தியாயம் 5. சிவனேசன் அந்த ஊரில் மிக பெரிய பணக்காரன். அந்த ஊரில் உள்ள பலர் அவனது கையை எதிர்பார்த்தே தங்களது குடும்பத்தை நடத்தி வந்தனர். சிவனேசன் வைத்ததே அந்த ஊரில் சட்டமாக இருந்தது. அவனை எதிர்க்கவோ பகைத்து கொள்ளவோ அங்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏனென்றால் ஊரில் உள்ள அனைவரும் அவனிடம் கடன் வாங்கி இருந்தனர். ஆகையால் அவன் சொல்லும் சொல்லுக்கு மறுபேச்சு என்பதே கிடையாது. எப்பொழுதும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையுடன் உலா வருவான். நரைத்த முடி, முன்னே வந்து நிற்கும் தொப்பை என 50 வயது மதிக்கத்தக்கவன் போல சிவனேசன் இருந்தான். சிவனேசன் ஒரு மிக பெரிய சிவன் பக்தன். அவனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த ஊரில் ஒரு சிவன் கோயிலையே கட்டி வைத்திருந்தனர். அந்த பக்தியின் காரணமாகத்தான் அவனுக்கு சிவனேசன் என பெயர் சூட்டி இருந்தனர். அவனும் தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு பக்திமானாக இருந்தான். அவன் செய்வது தவறாகவே இருந்தாலும் அதற்கென காலம் நேரம் பார்த்து செய்வான். பலர் அவன் பின்னால், செய்கிறது கெடுதல், இதுக்கு போய் கால நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் என அவனை விமர்சித்து கொண்டிருந்தனர். ஆனால் அவன் முன்னால் சென்று பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை. தன் குடும்பத்தில் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் அவன் மட்டுமே மிக பெரிய வீட்டில் ஒற்றை ஆளாக இருந்தான். தன் மனைவியின் பெயரிலிருந்த சொத்திற்காக ஆசைப்பட்டு அவளை கொன்றும் விட்டான். அது மட்டுமில்லாமல் அவள் வயிற்று வலியின் காரணமாக இறந்துவிட்டாள் என அந்த ஊரையே நம்ப வைத்தான். அதன் பின்பு அவன் மனைவியின் சொத்துக்கள் அவனை வந்து சேர்ந்தன. அந்த பாவத்தின் சம்பளமாக அவனுக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. அவனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் நிற்க முடியாமல் கீழே விழுந்து கொண்டிருந்தான். தற்பொழுது அவனுக்கு படுக்கையே நிரந்தரமாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய நண்பனான வாசுதேவன் உதவியால் ஹாலில் போடப்பட்டிருந்த ஒரு நாடாச்சேரில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான். அந்த வயதில் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அவனுக்கு முன்னால் மார்பல் தரையை ஈரத்துணி போட்டு துடைத்து கொண்டிருந்தாள். இந்த பெண் புதிதாக இருக்கிறாளே, இதற்கு முன் நாம் இவளை பார்த்ததில்லையே என நினைத்தபடி அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான் சிவனேசன். அந்த பெண்ணின் முகம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அவள் ஒரு கிழிந்த தாவணி போட்டிருந்தாள். கீழே குனிந்து தரையை துடைப்பதால் அவள் தன்னுடைய ஆடையை சற்று இறுக்கமாக கட்டியிருந்தாள். அதனால் அவளது ஒரு பக்க உடல் அப்படியே அவனது கண்களுக்கு காட்சியளித்தது. அவள் குனிந்து தரையை துடைத்து கொண்டிருக்கும் பொழுது முன்னே அமர்ந்திருந்த சிவனேசனின் கண்கள் அவளது மார்பின் மீது பதிந்தன. 50 வயது தாண்டி இருந்தாலும் அவனால் நடக்கக்கூட முடியாமல் இருந்தாலும் அவனுள் இருந்த காம இச்சை மட்டும் அடங்காமல் இருந்தது.
தன் பார்வையை அவள் மீது இருந்து சற்றும் விலக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சிவநேசன். தோளிலிருந்து சரிந்து விழும் தாவணியை அடிக்கடி சரி செய்வதால் அவள் சற்று மேலே ஏற்றி இறுக்கி இடுப்பில் சொருகி இருந்தாள். அதனால் அவளது இடையும் அதன் மேற்பகுதியும் அப்படியே பளிச்சென்று தெரிந்தன. சிவநேசன் அவளை, "யாருமா நீ? பார்க்கவே புதுசா இருக்க" என கேட்டதும் அவள் உடனே எழுந்து அவன் முன்னே வந்து, "ஐயா, நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" என்று கூறினாள். அப்பொழுது அவளது அழகை கண்டு அவனால் பேசக்கூட முடியவில்லை. அவள் இறுக்கமாக கட்டியிருந்த சேலை அவளது இடை முழுவதுமாக காட்டியது. அவளது வயது 18 இருந்தாலும் அவளது உடல் அமைப்பு 25 மதிக்கத்தக்க பெண் போல இருந்தது. அவன் அவளது அழகை மேலிருந்து கீழ் வரை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவள், "ஐயா, ஐயா" என மீண்டும் மீண்டும் அழைக்க அவன் சுயநினைவுக்கு வந்து, "உன்னை யாருமா இங்கே வேலைக்கு சேர்த்தது?" "ஐயா, என்ன இங்கே வேலைக்கு சேர்த்தது பத்மா அம்மா தான். அவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன். வேணாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா." "சரிம்மா, நீ போய் வேலையை பாரு" என்று அவன் கூறியதும் அவள் மீண்டும் சென்று தன்னுடைய வேலையை தொடர்ந்தாள். அதே போல சிவநேசனும் அந்த சேரில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை அவன் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனால் யார் மீதும் வராத ஒரு விதமான ஈர்ப்பு அவள் மீது வந்தது. அவள் அந்த இடத்தை விட்டு செல்வதை கூட அவன் விரும்பவில்லை. அவள் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல முற்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவன், "அங்கு அழுக்கு இருக்கிறது, இங்கு அழுக்கு இருக்கிறது" என எதையாவது கூறிக்கொண்டு அவளை அதே இடத்திலேயே தக்க வைத்து கொண்டிருந்தான். அவளும் மாறி மாறி ஒரே இடத்தை சுத்தம் செய்வதால் சோர்ந்து போனாள். சிவநேசனின் கண்கள் அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டே அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தது. யாராவது வந்து தான் இப்படி செய்கிறோம் என பார்த்துவிட்டால் தனக்கு அசிங்கமாக போய்விடும் என நினைத்த சிவநேசன், யாராவது உள்ளே வருகிறார்களா என பார்த்து கொண்டே அவளை ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது வாசுதேவன் அங்கிருந்து கையில் ஒரு டம்ளருடன் வந்தான். "எங்க வாசுதேவன் போன? என்னை இங்கே உட்கார வச்சுட்டு?" "அது ஒன்றும் இல்லை சிவநேசா, உனக்காக தான் போய் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா, இதை குடி." "எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாசு. நான் இன்னும் குழந்தையா பால் குடிக்க சொல்கிற?" "அதுக்காக இல்லை, நீ தான் உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு கொஞ்சம் குடி, கொஞ்சம் தெம்பாக இருக்கும்." "பரவாயில்ல வாசு, எனக்கு வேணாம். வாய் ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படியே எதையும் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உன்னோட உடம்புக்கு தான் கெடுதல். ஒழுங்கா இதை குடி" என்று வாசுதேவன் அதை சிவநேசனுக்கு கொடுத்தான். அப்பொழுது அந்த பாலை குடிக்கும் பொழுது சிவநேசனின் கண்கள் மெல்ல அந்த பெண்ணை நோக்கி சென்றன. அருகில் நின்று கொண்டிருந்த வாசுதேவனும் சிவநேசனின் பார்வையை வைத்து அந்த பெண்ணைத்தான் பார்க்கிறான் என கண்டு கொண்டான். பிறகு வாசுதேவன் அந்த பெண்ணை பார்த்து, "ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் தொடச்சிட்டு இருப்ப? வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு போய் ஒழுங்கா வேலை செய்" என அவளிடம் கத்தினான். உடனே அவள், "சரிங்க" என்று கூறியபடி வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு சென்றாள். அதே போல அவள் அன்றைய நாள் முழுவதும் சிவநேசனின் கண்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்டே இருந்தாள். அவள் எப்பொழுது சிவநேசன் முன்பு வந்தாலும் வாசுதேவன் அவளை ஏதாவது திட்டி அவளை அனுப்பி வைத்து விடுவான். அவள் எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை வாசுதேவன் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருந்தது. இப்ப எதுக்காக அந்த பொண்ணை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கான் என மனதிற்குள் சிவநேசன் நினைத்து கொண்டு அவனிடம் எதுவும் கேட்காமல் இருந்தான். வழக்கம் போல சிவநேசனும் வாசுதேவனும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வாசுதேவன் வீட்டிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. வாசுவின் இளைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எனவே உடனடியாக வீட்டிற்கு வாருங்கள் என மறுமுனையில் பேசிய அவனுடைய மனைவி கூறினாள். உடனே வாசுதேவனும் சிவநேசனிடம் கூறிவிட்டு தனக்கு தேவையான பணத்தை வாங்கி கொண்டு சென்றான். வாசுதேவன் சிவநேசனின் நண்பன் மட்டுமல்ல, சிவநேசனுடைய கணக்கு வழக்குகள் மற்றும் சொத்துக்களை கவனிப்பாளனாக இருந்தான். தன் நண்பனை தவிர வேறு யாரையும் சிவநேசன் நம்பவில்லை. அதனால் அனைத்து அதிகாரத்தையும் வாசுதேவனிடம் கொடுத்திருந்தான். அன்றைய நாள் மாலை வேளையில் வேலையாட்கள் சிவநேசனை குளிப்பாட்டினர். அப்பொழுது மாயாவை வேலைக்கு சேர்த்த பத்மா என்னும் வயதான ஒரு பெண்மணி சிவநேசனுக்கு சட்டை மாட்டி விட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது சிவநேசனின் உடலை சற்று அசைத்து அவளால் சட்டை மாட்டிவிட முடியவில்லை. எனவே அவள் மாயாவை அழைத்தாள். "சொல்லுங்க பத்மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க?" "இங்க வா,
வந்து ஐயாவுக்கு சட்டமாட்டி விட உதவி பண்ணு. சரிங்க பத்மாமா என கூறியபடி மாயா சிவநேசனின் அருகே சென்று படுத்திருந்த அவனை அணைத்தபடி தூக்கினாள். அவனை அணைத்து பிடித்து தூக்கியதால் அவள் மேலிருந்து வரும் நறுமணம் அவனை மயக்கியது. அவன் அப்படியே கண்களை மூடினான். பல நாட்களாக தன் அருகில் எந்த ஒரு பெண்ணும் வந்ததில்லை. எப்பொழுதும் வாசுதேவன் மற்றும் பத்மா அம்மா இருவரும் மட்டும்தான் அவனுக்கு உடைமாற்றி விடுவார். ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு இளம் பெண் தன்னை தொட்டு தூக்குவது அவனுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை அளித்தது. சிவநேசனை மாயா தூக்கியதும் பத்மா அவனுக்கு சட்டை மாற்ற ஆரம்பித்தாள். அப்பொழுது சிவநேசன் பின்னால் சாயாதவாறு பின்புறம் அவனை தாங்கி பிடித்தாள் மாயா. பின்னால் மாயா இருப்பதால் அவனது முதுகு மாயாவின் மீது சாய்ந்திருந்தது. மாயா அவனை மார்பின் மீது தாங்கி பிடித்திருந்தாள். பல நாட்களாக பட்டினியில் கிடந்தவன் சாப்பாட்டிற்கு ஏங்குவது போல மாயாவின் அந்த அணைப்பு அவனை ஏங்க வைத்தது. பிறகு அவனை அங்கே படுக்க வைத்துவிட்டு இருவரும் சென்றனர். சிவநேசனுக்கோ இன்று நடந்தது போல தினமும் நடந்தால் நன்றாக இருக்கும் என மனம் ஏங்கியது. நாம் வயதானவனாக இருக்கிறோம். நம்மால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் நிற்கவோ உட்காரவோ முடியவில்லை. அப்படி இருக்க நாம் இப்படி ஒரு இளம் பெண்ணின் மீது ஆசைப்படலாமா என அவனது மனம் ஒரு புறம் நினைத்தாலும் இருந்தாலும் ஆசை யாரைத்தான் விட்டது. அவனுள் இருந்த காம இச்சை அவனை ஆட்டி படைத்தது. அவள் 2 நாட்களாக கிழிந்த ஆடையை போட்டிருப்பது அவனது கண்களை உறுத்தி கொண்டே இருந்தன. உடனே அவன் பத்மாவிடம் கூறி அவளுக்கென புதிய ஆடைகளை வாங்கி தரும்படி கூறினான். பத்மாவும் அவன் கூறியது போல ஆடைகளை கொடுத்தாள். அடுத்த நாளில் அவள் புது ஆடைகளை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை பார்க்க அந்த வீட்டின் வேலை செய்பவள் போல தெரியவில்லை. அந்த வீட்டின் சொந்தக்காரியை போல இருந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் சிவநேசன் குடிப்பதற்காக கையில் சூடான பாலுடன் அவனது அறைக்கு சென்றாள் மாயா. தொடரும்.